தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை அவர் பற்று வைத்ததில்லை சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை அவர் சத்திய ஞானம் உள்ளை ஜாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பின் எல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி அவர் நெஞ்சம் அன்பு தோணி ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி அவர் நாவில் நின்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ளவரைக்கும் தேவர் பெயரும் வாழும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் புல்லாட்டி டையட்டா விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நகலஸ் வாங்கி தந்து பகவான் கடையில் கட்பீஸ் வாங்கி தந்து கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட் தைச்சு தந்து தேவி தேட்டரில் கதை கூட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல சூப்பர் அப்பு கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு
டாபுலாட்டி டைடா விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாபு டாபு டாபுடா டாபுலாட்டி டைடா 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 அதோரமாய் இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சேத்தாடி மார்களோடு உலாத்திட போனே கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புள்ளைக்க ரோட்டு மேலே நின்னாலே கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே ஏ பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் இஷ்டப்பட்ட வாரேனண்டா இல்லா விட்டா போறேனண்டா ஆத்தோரமாய் இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சேத்தாடி மார்களோடு உலாத்திட போனே கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புள்ளைக்க ரோட்டு மேலே நின்னாங்க பிஞ்சல பழத்த சின்ன பயலுகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வாத்தியில கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பழத்த சின்ன பையங்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பழத்த சின்ன பயலுகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வாத்தியில கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே மம்மி டாடி அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா கொத்து முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா போடுங்கப்பா தாத்தா பாட்டி கிரேண்ட்மா கிரேண்ட்பா அம்மா அப்பத்தா அம்மா அப்பாயி தாத்தா பாட்டி தூங்கும் போது கொரட்டை விடாது குத்து முடிஞ்ச பின்னே நல்லாலேன்னு புறணி பேசாது பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தையில கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா நீங்க மதிப்பு கொடுக்குற லட்சணம் தெரியுதுல்ல என்ன இப்பத்தான் பாடுறேன் அவன் குண்டியை தூக்கிட்டு ஆடுறானே நான் என்ன செய்வேன் என்னத்த பெரிய மனுஷன் மாதிரி இருக்கணும் சின்ன பையன் மாதிரி இருக்கேன் பெரிய ஆள் ஊரான் சேர்ந்துக்கிட்டு சின்ன பையலோட தண்ணி அடிக்கிற விளங்க மாட அந்த ஊர் அப்போ என்ன இப்போ மாலை என்ன கிராம மரியாதையா சரி ஏதாவது சொல்லிட்டு வரணும் உண்மையே வரையில என்ன இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை போட்டப்படுகிறது. மேடை எப்போ போட்டீங்க? ஒரு வாரம் ஆச்சா? காய விட்டு எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏறா இந்த 4 பேரை பார்க்கும்போது காது ஊத்துக்கு தாய்மாவன் போய் உட்காந்துருப்பாங்க வாரு. அதே முகர மாதிரியே இருக்கடா. மலர் மாலை நிறுத்து எங்களை கௌரவப்படுத்திய கம்மாப்பட்டி கிராமத்தில் வாழுகின்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். 32 கிராமம் எக்கோ கட் பண்ணு சொல்லுவேன், நீ பாட்டு வச்சிருவியாக்க கொஞ்சட்டினால. உண்மையிலேயே உரங்காம்பட்டி குமார் மைசெட்டை மறக்கவே முடியாது. ஏன்னா உன் முகர அப்படி 24 மணி நேரமா மூஞ்சிலாவது எண்ணெய் வடிஞ்ச மணிக்கே இருக்குமாடா. என்னமோ வேப்ப மரத்தில் பால் வடிஞ்சது மாதிரி. உண்மையிலேயே உனக்குன்னு ஒரு ராசி இருக்கு. இந்த ஏரியாவுக்குள்ள தகடு வச்சிருவோல. சரி சரி மாலையை கழட்டிக்கிறோம் கணக்கு எக்கோ வை. இப்போ வேணாம் வேணாம் 32 கிராம நிலத்தையும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு எழுதி கொடுத்தவர், தாரவாத்து கொடுத்தார். 18 சித்தர் ஒரு சித்தராக அனைத்து மக்களும் வணங்கக்கூடிய பசுமனு நான் முத்துராமலிங்க தேவரையா.
இன்னைக்கு கணேஷ் பயிலை கொடுத்துட்டு சொல்லி காமிக்கிறேன். ஏக்கோ ஏக்கோ ஏக்கோ. ஹலோ ஹலோ ஹலோ. வானம் தொட்டம் போனா மனமுள்ள சாமி எங்குதையா பாவோ கம்மாபட்டி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் எம்கேஆர் நல்லவனத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த விண்ணே தேவரனும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே பசும்பொன் தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரினந்த ஓய் முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகந்த ஓய் போற்றி பாடடி பொன்னே பசும்பொன் தேவர் காலடி மண்ணே. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. நாடு தமிழ்நாடு நம்ம நாட்டு மருந்து இது நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து ஏடு கண்டால் பசும்பனிலே படரும் மறந்து நான் என்னாலும் பாடுகின்ற நான மறந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து ஏடு கண்டால் பசும்பண்ணிலே படரோ மருந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற நாட மறந்து நமக்கு நாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா. முக்குளத்து மூலிகையால் செய்த மறந்து ஆசை என்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து முக்குளத்து மூலிகையால் செய்த மறந்து மூவாசை என்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து எக்குளமும் போற்றுகின்ற கல்லர் மருந்து எங்க கம்மாபட்டி வணங்குகின்ற சித்தர் மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே கைத்தட்டுங்கள். சார் போச்சு ஹலோ. காரக்குடி வண்டி கட்டி கம்மபட்டி மாடு ஓட்டி காரக்குடி வண்டு கட்டி கம்மாக்குடி மாடு ஓட்டி காரக்குடி வண்டி கட்டி கம்மாபட்டி மாடு ஓட்டி பசுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்மாபட்டி மாடு ஓட்டி பசுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. மூவேந்தர் வம்சத்திலே பிறந்துட்ட தங்கமையா மூவேந்தர் வம்சத்திலே
பிறந்துட்ட தங்கமையா மூவேந்தர் வம்சத்திலே பிறந்துட்ட தங்கமையா எக்குளமும் வணங்குதோவா நேச செல்லாயி தேவரையா நம்ம குல தெய்வமடி ஆசை செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்மா வெட்டி மாடு ஒட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி இந்திராணி பெற்றெடுத்த இன்பமான தமிழன் ஐயா இந்திராணி பெற்றெடுத்த இன்பமான தமிழன் ஐயா இந்திராணி பெற்றெடுத்த இன்பமான தமிழன் ஐயா சேதுபதி நாடு கண்ட தங்கந்தான் ஐயா தேவர் என்னாலும் பாடுகின்றேன் எம்கேஆர் ஐயா காரக்குடி வண்டி கட்டி கம்மா வெட்டி மாடு ஒட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜை எக்குளமும் வணங்குதுவா நேச செல்லாயி தேவரையா நம்ம குல தெய்வமடி ஆசை செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி வெட்டி மாடு ஒட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நன்றி நன்றி நன்றி. ஏன் வர தூக்கத்தில் எழுப்பிட்டு வர்ற? வந்து சேர்றதுக்குள்ளே ராஜபாட்டு வந்திருப்பார். நீ போ. நீ தானே அன்னைக்கு நாடகத்தை கெடுத்துவேன். உண்டை இன்னைக்கு விதை தெரிச்சு போங்க, ஓடிடுறாங்கிட்டு. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டரு டூலர் பைக் எடுத்துகிட்டு வந்து நாடகம் பார்த்து விட்டு செல்லக்கூடிய என் அன்பு உறவுகளே, அந்தாள் பரவாயில்ல போலையே, நீ 2வது ஷிஃப்டா? யாருமே பேசக்கூடாதுமானே, இருமானே, நாடகத்தை கருத்து விட்டு போயிடாத. கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இந்த முக்கியஸ்தர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. அப்போ நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணி மேலகாரில் கூப்பிடுவீங்க, சாமி கும்பிட்றதுக்கு நாடகக்காரை கூப்பிடுவீங்க, மைஜெட்டு உரங்காம்பட்டி குமாரை கூப்பிடுவீங்க. அம்பிட்டு பேர்த்தையும் வரி வசூல் பண்ணி நடையாக நடந்து சில பேர் கதவை போட்டுட்டு 100 நாள் வேலைக்கு போயிடுவாங்க. வீட்லேயே உட்காந்துருக்கிற வாசப்படியிலேயே எப்படா வரி வாங்கணும்னு. அவளை கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய நாடகத்தை வெறும் 125 ரூபாயில் சரக்கை போட்டு கருத்து போடுவேன். 145 மைத்தை பிடுங்கினேன். ஒரே விஷயம், இந்த அசலூர்லேருந்து வந்து நாடகம் பார்க்குற ஆளுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். நடந்த சம்பவம், நம்ம கொட்டாம்பட்டியில் 2 பேரும் டவுனில் தண்ணி அடிச்சிருக்காங்க. தண்ணி அடிச்சு விட்டு 2 பேரும் பேசியிருக்கேன், நாளைக்கு அந்த ஊர் நாடகம் எம்கேஆர் தானே வர்றேன், அங்கே வருவியில் உன்னை அங்கே வச்சு புழக்கிறேன்டா அப்படின்னு இருக்கேன். அவனும் நீ வாடி மாப்பிள்ளை, அங்கே ஊரே என் சொந்தக்காரன் மேமச்சிலே அங்கே தான் இருக்கேன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. இருமுண்டா நீ என்ன சரி சரின்னு கதை கேட்குறேன். என்கிட்ட பேசும்போது கதையெல்லாம் கேட்கக்கூடாது, பேசாமல் இருங்கய்யா. நான் மக்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு பப்பும், நான் கதை சொல்கிற பப்புலாம் கிடையாது. என்னை எவனா நோத்தாண்டா திருப்பி நோத்தாண்டுவேன். ஏன்னா நானும் சிவகங்கை மாவட்டக்காரன் தான், பிள்ளைத்தில்லா குழந்தை நாங்கள்லாம். என்னுடைய தொழில் வந்து சிரிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் யாராவது பேசினா நான் பேசதான் செய்வேன். ஏன்னா நீங்கள் செய்யாதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிதானே? அமைதியாக இருங்க, கதையை மட்டும் கேளுங்க. நான் எவனாவது பேசுன்னு வைவேன், தகடு வச்சு 2 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் நீ இப்படியே தான் தெரியணும். 2 பேரும் அங்கே பேசிக்கிட்டு அந்த ஊருக்கு வந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாஞ்சிட்டாங்க. பாஞ்சா உள்ளூர்காரங்க விடுவானா, இவங்க 2 பேர்த்தையும் வெளுத்து எடுத்துட்டாங்க. மூஞ்சி இஞ்சிலாம் வீங்கி ரத்தக்கரையோடு 2 பேரும் ஒரே ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துருக்காங்க. பக்கத்து பெட்டில். அப்போ 2 பேரும் பேசியிருக்காங்க, உன்னே அடிக்கணும்னு நான் வந்தேன், என்னே அடிக்கணும்னு நீ வந்த, கடைசியில் ஊருக்காரங்க எதுக்கு நம்மளை போட்டு அடித்தாங்க. அதனால சொல்கிறேன்,
எந்த ஊரில் நீ பெரிய ஆள், அடுத்த ஊருக்கு போகும்போது அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய நாடகமும் அந்த தெய்வத்துக்கும் பயந்து நடங்க அன்பு உறவுகளே. இதே உண்மை. சாமி எங்கே இருக்கு அப்படின்னா, கோயிலில் இருக்கிற சாமி வந்து என்ன சாமி? எல்லாரும் சாமியா கிடையாது. மனிதனாக உருவாக்கப்பட்டது தெய்வம். ஆனால் முதல் தெய்வம் யாருன்னா பெத்த தாய் தான். பெத்த தாய் தான் உண்மையிலே முதல் தெய்வம். அது 2 வில்ல போதும்னு அன்னைக்கு தடவணி இருந்தால் 3வது வில்ல பிறப்போமா? ஏய், அப்போ நீ 3வது ஆள். அதே அந்த சிரிப்பு சிரிக்கிற. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா சிரிப்பு தேவை. கவலை இல்லாத மனுஷனே இல்லை உலகத்தில். நாட்டை ஆளக்கூடிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் கவலை தான் இருக்கு. இதில் கவலை யாரும் இல்லாத ஆள்னா தினசரி 5 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறான் பாரு. அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. தண்ணி அடிச்சு விட்டு முண்டமாக நடந்து போயிருப்பேன் தெருவில். மறுநாள் சொல்லுவாங்க, நேற்று நீ தண்ணி அடிச்சு விட்டு முண்டமாக வந்தியா? நான் இங்கே வந்தேன், நீ ஏன் சொல்லிக்கிறதான்ட்டுவேன். குடிங்க, குடியாரனை பார்த்து நிப்பாட்ட விட்டால் குடியை நிப்பாட்டே முடியாது. இன்றைக்கி தமிழகத்தில் அதிகமாக பெரியாஜிபத்திரிலாம், மதுரை பெரியாஜிபத்திரிலாம் இறக்குறது யாருன்னா தண்ணி அடித்து இறக்குற ஆள் தான் அதிகமாக இருக்குது. குடிக்கும்போது உனக்கு இனிப்பாக தெரியும். நாளைக்கு குடல் வந்து போச்சுன்னா உன் குடும்பத்துக்கே அது பெரிய கஷ்டமாயிரும். அன்பு உறவுகளே, எல்லாரும் திருந்த பாருங்கள். நாடகத்துக்கு வந்தேன் பேசினா போனோம்னு இருக்க மாட்டேன். ஏதாவது சிந்திக்கிறதுக்கு செயல்படுங்க. எதை நான் சொல்லும் போது ஒரு 4 பேர் திருந்தினா போதும். இப்போ இந்த குடிக்காத ஆளுக்கு பூரா சந்தோஷமாக இருக்குது. குடித்த ஆளு பூரா மண்டையை சொரிஞ்சிருப்பேன். கட்டிங்க போட்டு வந்து இந்த மயிர்மையை வேற இறக்கி விட்டானே, வெவ்வேறு எரிச்சலை கலப்புறானே. அதே உண்மை. ஏன்னா நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இல்லை. ஒரு ஆள் ஜேஜிபி வச்சுருக்காரு, நம்ம கம்மா வீட்டிலே ஜேஜிபி வச்சுருக்காருன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பாவம் நிமிந்தாள் வேலைக்கு போய் அவரை கூப்பிட்டுங்க, வா ஏன் கஷ்டப்படுற, உன் வயக்காடெல்லாம் இருக்குல்ல அதை பூரா லோனில் ஓட்டு ஒரு ஜேஜிபி வாங்கு, நல்லா ஓடும்டா, மாதம் மட்டும் 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லவே மாட்டேன். அண்ணே நான் ஜேஜிபி வாங்க போகிறேன். ஏன் ஜேஜிபிலாம் பூரா கடந்தேன். அப்புறம் அதுக்கு டெய்லி ஓட்டிக்கிட்டே போகிறேன். மளிகை கடை வைக்கிற ஆள்கிட்ட போய் கேளு, கடை எப்படி ஓடுது? என்ன ஓடுச்சு, உப்புலேருந்து எல்லாமே கைமாத்துதேன். டீ கடைக்காரர் டெய்லி கடையை வந்து டர்ருப்புன்னு ஆற்றுவார். அவர்கிட்ட போய் கேளு வியாபாரம் எப்படி ஓடிச்சுன்னு. என்னத்த டீ தூளே கடந்தேன். அப்புறம் டெய்லி மயிரை திறக்கிறேன். நல்லது செய்ய ஆள் இல்லை. அது கெட்ட வழக்கத்தை அழகாக சொல்லி கொடுப்பேன். ஒருத்தனை கெடுக்கணும்னா இங்கே வா, ஏதாவது சீரட் அடிப்பியா, தண்ணி கணேஷ் போயில போடா மயிறு, வாழ்ந்து என்ன வேணா போட, ஏதாவது ஒன்று வேணும்டா, போயிலே போட சொல்லி கொடுப்பேன். பாக்கெட்டை ஊதிக்கிட்டு இப்படி கொட்ட மாட்டேன், இங்கே வச்சு கொட்டுறான்டா. இங்கே ஒட்டிக்கிட்டு அதை தேய்க்கும் போது அப்படியே பெரியதாக தேய்ப்பாங்கடா. அந்த உதட்டை இப்படி பழப்பேன். அண்ணே அந்த அண்ணே ரொம்ப சிரிக்கிறாரு. ரொம்ப சிரிக்கிறியா? ஏற்கனவே கணேஷ் போயில கம்பெனி பிளாக்ல ஓட்டுறியா? பூஸ்ட் இந்த பேப்பர்ல எங்கனப்பா எடுக்கிறிய? ஆர் கணேஷ் என்ன ஓட்டிருக்கு? புலிமலைப்பட்டி தேவர் பாடலை பாராட்டி கணேஷ் ஏசி சர்வீஸா, நன்றி நன்றி. என்னன்னு எழுதி வச்சிருக்கவாரு, இங்கிட்ட அடிச்செடுத்து எழுதியிருக்கேன். நான் என்ன பறிச்சது பேப்பரை திருத்தினேன், சும்மா எழுத வேண்டியதானே. பரவாயில்ல, இந்த அண்ணனாவது ஒரு பேர் எழுதியிருக்கு. சில ஊரில் அவங்க அப்பத்தா பேர் சின்னசாமி மயன் என்கின்ற கோவிந்தசாமி. ஆமாம், முத்துச்சாமி அழகருடைய சின்ன இளைய பேரனும் மூத்த வாரிசனுடைய தவப்புதலனும் அங்குச்சாமி இளைய மகனும் இப்படி எழுதி கொடுக்குறதுக்குள்ளே விடிஞ்சுவோம். அதுவும் 10 ரூபா தலை விரித்து பார்க்குறேன், 8 இடத்துல கிழிஞ்சிருக்கும். ஏன்னா அம்பளிப்பு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாயும் ஒரு ஏழை குடும்பத்தை காப்பாற்றும். அன்பு உறவுகளே, பசுமனூனா முத்துராமலிங்க தேவரையா எத்தனையோ சேவைகளையும் செய்தார், ஏழைகளை வாழ வைத்தார். அவருடைய வழியில் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கிளப்பி கூட்டு போயிட்டார். அந்த இடத்துல ஆள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? பூஜாரிக்கு வேலையா? மணி அடிக்கவா? சரி. இப்போ கோயில்லையும் எல்லாம் மாறிடுச்சு. கை கிட்ட மணி அடித்தது போக இப்போ மிஷினு தான். சுவிட்சியை போட்டு விட்டா டம்பு 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 டம்முன்னு உடஞ்சாலும் அடிச்சுக்கிட்டே கிடக்கும்.
எல்லாத்துக்கும் மிஷினு. செங்கக்கல்ல அன்னைக்கு அறுத்தான், வீடு கட்டினா நல்லா இருந்துச்சு. இப்போ ஆலப்புழா கல் கொத்தனார் காலுகளில் விழுந்துச்சு. 8 நாளைக்கு என்ன 8 வருஷத்துக்கு வர மாட்டேன். பூரா ஆலப்புழா கல் தான். ஏன் அதுக்கு பேர் ஆலப்புழா கல் அப்படின்னு கேளு. என்ன அப்படி இருந்துச்சு? எந்த ஆளும் இலச்சையும் தூக்க முடியாது. அதான் ஆளை புழக்கிற கல் ஆலப்புழா கல். இதெல்லாம் கேடு தெரிஞ்சுக்க முண்டை, கீரை முண்டை. ஒரு சாங்கு பாடிக்கிறோமா? ஹலோ 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 ஹலோ. பம்பா நதிக்கர மோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரோ அந்த பட்டணத்து மண்ணை வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைப்பார் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டு கட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோ சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் இவங்கெல்லாம் யாரு? டாக்டர். டாக்டரா? குடியாரனை பூரா திருத்துறதுக்கு இவங்க தான் டாக்டர். அது எப்படின்னு? இந்த மாலை ஓடுற டைம் பூரா விரதம் இருப்பேன். மாலை ஓட்டு அப்படியே விரதம் நக்கி தள்ளிடுவேன். மாலை ஓட்டு எல்லாத்தையும் உங்களை பார்த்தையும் கேட்குறேன். மாலை ஓடுறே இல்லை. மாலை போடும்போது மட்டும் தண்ணி மட்டும் அடிக்கக்கூடாதுன்னு மாலை ஓடுறேன். கணேஷ் போயில ஓடலாம், சீரட்டு அடிக்கலாம், மூக்கு பொடி போடலாம், வெத்தலை ஓடலாம். நாயத்தை சொல்லுங்க. ஏண்டாவா? ஏய் ஏத்தாய் வீட்டுக்கு போ. இதென்ன உன் வீடு நினச்சிட்டியோ? நாடகமாக இது என்னன்னே தெரியலடா. அதே என்ன பஞ்சாயத்து சந்தைக்கடை இதுக்கு வந்துட்டோமா? எல்லாரும் மாலை போடுங்க. மாலை போடும்போது சுத்தபத்தமாக இருக்கு. சரி நல்ல வழியாக தூக்கிட்டு போ. அவன் 700 தானே. அந்த அங்கிட்டு ஒருத்தர் இருக்க மாதிரி 800 தூக்கிட்டு போ. ஏன்னா தூக்க வரிச்சியில் இதெல்லாம் நடக்கும். ஒரு கிழவி இடுப்பில் பிள்ளையை தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. ஐயன் பிள்ளையை காணான்னு. ஏத்தா பிள்ளை தான் இடுப்பில் இருக்கே ஏன் காணான்ற? இல்லை நாடகத்துக்கு வரும்போது பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு வந்து இது எவன் பிள்ளையும் தெரில. அதனால பிள்ளைகளை பார்த்து தேடி எடுத்துக்கங்க. ஏன்னா மாலை ஓடுங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த மாலை போடுற நேரம் தான் வீட்டில் புருஷங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி மதிப்பு கொடுப்பேன். அந்த நேரம் நோனி மேனே மயிறு மேலாம் பேச முடியாதுல்ல. ஆமாண்ணே. போடா வாடாலாம் பேசவே முடியாது. அவர் மாலை ஓட்டு வந்தவனே பொண்டாட்டி சொல்லும், சாமி வாங்க சாமி, விரதம் எடுங்க சாமி, கொஞ்சம் முட்டைக்கோசு வைக்கவா சாமி, சாமி படுங்க சாமி, போர்வை விரிக்கவா சாமி. அப்படித்தான் பேச முடியும். போடா வாடெல்லாம் பேச முடியாது. ஆனால் பொம்பளை ஆளுக மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான மைண்டு யாருக்குமே கிடையாது. பொம்பளைய பூரா ஊரில் கூட்டம் போடுச்சுங்க. என்ன இவங்கள பூரா நம்ம சாமின்றமே வாங்கடி. இதுலும் கிளம்பிடுச்சு ஓம் சக்தி பராசக்தின்னு. புருஷனை இது சொல்லணும், வாங்க சாமி விரதம் விடுவோம். புருஷன் வந்து விட்டேன் சக்தி. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. 2 பேருமே சக்தி. விரதம் விடலாமா சாமி? தாங்கள் கால் படுது. சாரி சக்தி. சாரி சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஏன்னா
1000 காப்பு கட்டினாலும் சரி, நீ 500 கோயிலுக்கு விரதம் இருந்தாலும் சரி, குடியை நிப்பாட்ட முடியாது. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தில் குடியை நிப்பாட்டலாம். மனக்கட்டுப்பாடு ஒன்று தான் குடியை நிப்பாட்ட முடியும். அதுக்கப்புறம் நீ எத்தனை சத்தியம் பண்ணாலும் ஊத்துருவேன். பிள்ளை மேலே சத்தியம் பண்ணிட்டு ஒயின் ஷாப்புக்கு போகாமல் நடந்து போவேன். கூட வர்றாள் இழுத்து விட்டுருவேன். ஏய் வாடா ஒரு கட்டிங்க போடுவான். வேணாம்ப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைலாம் சத்தியம் பண்ணியிருக்கேன். டே வாடா சும்மாடா சத்தியம் ஆயிருண்டு. இல்லை சாமி கண்ணை கடுத்த நான் வல்லேண்டுவேன். இந்த சத்தியம் பண்ணவே வல்லேண்டுவேன். கூட வந்தவன் சொல்லியான் பாரு, என்ன அடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணேன். சரக்கு சத்தியம் தானே பண்ணேன். பீர் சொல்லலைல, பீர் சத்தியம் பண்ணலைல, வாடா பீர் சாப்பிடுவோம். உடனே இவன் சத்தியம் பண்ணவேன். இப்போ பீருக்கு சாமி ஒன்றும் பண்ணாதா, ஒன்றுக்கு தாண்டா வரும் வாடா. என்ன அந்த அளவுக்கு இந்த உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. இதே கம்மா வெட்டியில் ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் எப்படி இந்த ஊரில் வாழ்ந்தாங்கலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அன்றைக்கி மாட்டு வண்டி தான். அப்பத்தா ஊரை அந்த காலத்தில் ஜாக்கெட்டே கிடையாது. அந்த காலத்தில் பாலியல் வன்கொடுமையெல்லாம் இல்லையே. ஏன் அப்படி வீரங்களை வாழ்ந்தாப்பா. இப்போ இந்த இதே ஊரில் கம்மா வட்டி எடுத்துக்க, ஒரு வீட்டில் இப்போ ஆடு கத்தன் மே, டேய் என்னடா அவன் முருகன் வீட்டில் ஆடு கத்துது, வெல்கம் பெறா ஊன்னு ஊர்லேயே திரலாம். இப்போ ஒருத்தனை தூக்கி போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதிர்த்து வீட்டுக்காரன் ஜன்னலை திறந்து பார்ப்பேன், அடிக்கிறாங்களா ஒப்பலி வாங்குடி வாங்குடா. பொண்டாடி சொல்லும், எங்க 1000 தான் இருந்தாலும் உங்க மச்சினை மயத்தை புடுங்கினேன். அன்னைக்கு சீரட்டு ஒரு இழுவைக்கு கொடுக்க மாட்டேன்டாண்டி, எதுக்கு போறேன் பாரு. பக்கத்து வீட்டுக்காரனை அடிச்சு உதச்சு மூஞ்சி இஞ்செல்லாம் வீங்கி போய் கட்டில் படுத்துருப்பேன். காலையில் இந்த எட்டி பார்த்தேன் பாரு ஜன்னல்ல, சீரட்டு ஒரு இழுப்பு கொடுக்கலன்னு. அவன் போய் விசாரிப்பேன் பாரு, அவன்கிட்டே போய் என்ன மச்சான் அடிச்சு விட்டாங்களா. ஆமாம் மச்சான், 10 இருக்கும் உங்கள் வீட்டு லைட்டு கூட எரிஞ்சு மச்சான், கத்துனே உங்களுக்கு கேட்கல. உடனே இவன் சொல்லுவேன், ப்ரெஷர் மாத்திரை போட்டேன் மச்சான் அசந்துட்டேன், இல்லாட்ட அவர் தகத்தை நக்கியிருப்பார். இவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கங்க ஐயா. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, எல்லாத்துக்கும் எல்லா வாழ்க்கையும் கிடச்சிடாது. உண்மைதானே? விமானத்தில் ஒருத்தர் போறாருன்னு ஊரில் இருக்க எல்லாரும் போக முடியுமா? போக முடியாது. இந்த பிறவியில் ஆண்டவன் என்ன நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கானா அதை சிறப்பாக வாழ பாருங்க. போராமல் இருந்த உலகத்திலே வாழ்வது இனிமேல் கஷ்டம்தான். போட்டி போடலாம், போட்டி போடு. அவன் வீரன், அவன் தமிழன். போராம போடுறவன் என்னையை பொறுத்தளவு கோழை என்று சொல்லுவேன். கோழை தான் போராம போடுவேன், அவனால் எதுவும் முடியாது. இதே கம்மாவட்டியில் எல்லாரும் இருக்கிய, பெரிய ஆளுகள்லாம் இருக்கிய, நான் சொல்கிறது மாதிரி நடக்கும். இந்த ஊரில் ஒருத்தர் பெரிய 4 மாடி வீடு கட்டுறாருன்னா அந்த ஊர் சனம் பூரான் இப்போ அவன் கஷ்டப்பட்டு சிங்கப்பூர் போயிட்டு வீடு கட்டுறேன் அப்படின்ட்டு டெய்லி போய் ஆத்தாவுக்கு 50 குடம் பாலாபிஷேகம் காப்பு கட்டிட்டு உருள மாட்டேன். அவன் வீடை கட்டங்கிற நடந்து போகும்போது பேசிட்டு போவாங்க, காங்கிரீட்டு போட போறியா, இருடா நொப்பனவழி உன்னை வச்சுக்கிறேன். ஓ சித்தாள் 7 பேரா, விடவே மாட்டேன். அவன் வீடு கட்டுறதுக்குள்ள அவனுக்கு செய்வனை கட்டிடுவேன். போல அந்த அளவுக்கு தகட வச்சு விடனே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏய் இந்த இங்கிட்ட இருந்து பேசிக்கிட்டே இருக்க ஆள்லாம் அங்கிட்டு போயிரு, நான் மைக் எடுத்து வதக்குன்னு எரிஞ்சு விடுவேன். அப்புறம் என்ன மைக்கு பெரிய 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்க, அம்புட்டு காரணம் முட்டை நீதான் ஏய் விட்டுக்கிட்டே இருக்க. ஒரே விஷயம் நான் தான் பேசுறது. என் அன்பாலயத்துக்கு வந்த கதையை கேள். நம்ம ஆதரவற்றெல்லாம் வச்சிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே பெரும்பாலும் இந்த இளவட்டம் பெரிய ஆளுகள்லாம் என்னை பார்க்கறதுக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக ஊரில் நிறையா வர்றாங்க. ஒரு நாடகம் பேச 4 பேர் வரலாம், இல்லை 5 பேர் வரலாம். 47 வந்தேன், 47 பேர். கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் ஒரு 2.25 லிட்டர் மட்டும் ஒரு 6 காலி பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயம் இல்லை, அது அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு பெரிய மனுஷன் என்னை ரொம்ப அழுதார். எம்கேஆர், உன்னை மேடையில் நான் கோமாளியாத்தான் பார்த்தேன், நீ இம்பிட்டு பேத்த வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கியப்பா, நல்லா இருப்பா, அந்த அழகு மலையாம் 18ஆம் படியா, உன்னை காப்பாற்றணும்டா அப்படின்னு சொன்னால. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம்னு சொன்னவே ஏன் செருப்பை கொண்டு போயிட்டேன், எதை கொண்டு வரோம்ட்டு அதை கொண்டு போயிட்டேன். சரி அதே போச்சு, செருப்பு போயிட்டு போகுது.
அப்போ பெரிய ஆள்கிட்ட கேட்டேன், ஐயா நான் வந்து மேடைக்கு வெளியே வந்துட்டா இந்த காரச்சல் பண்ணுறதெல்லாம் இருந்தால் நான் பாட்டுக்கு படக்குன்னு பேசுவையா அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஆள் சொன்னார், அதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஆள் தான், நாட்டாமதேன். அவர்கிட்டேன்னா 500 இலவட்டமும் கேட்பேன், குண்டூசி போட்டாலும் சத்தம் கேட்காதுன்றார். சரிங்க ஐயா, அதான் வேணும்ட்டு அந்த ஊரில் வெளியே மங்குன்னு தான் நான் குதித்தேன். குதிச்சு கும்பிட்டே 2 பேர் பாஞ்சிட்டாங்க. பாஞ்சு உருண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே ஆளை கூப்பிட்டு கேட்டேங்கவா, என்ன சொன்னேன், உன் ஊரில் சண்டையே வராதுன்னு சொன்னியே, அந்த பாயிறாங்கன்னு. இந்த வருஷம்தான் அது என்னமோ தெரியல, இந்த வருஷம்தான் அந்த அசம்பாவம் நடந்து போச்சு. வெளியூருக்காரன் நாடகம் பார்க்க வந்தேன், கொட்டாய்கள் வந்தேன். ராதாண்ணே 2 பேரும் பாஞ்சாங்கல்ல. ஆமாப்பா, இந்த வருஷம்தான் அப்படி சண்டையாமல, போன வருஷம் நீ வரல, 3 பேர்த்த வெட்டி விட்டாங்கண்ணே இவங்க. அப்போ எந்த லட்சணத்தில் ஊர் இருக்கு பாருங்க ஐயா. பெரியவங்க இன்னைக்கு இந்த நாட்டிலெல்லாம் இருக்கும். வெள்ளலூர் நாடெல்லாம் பெரிய பெரிய பஞ்சாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்ட ஊர், இதெல்லாம் அப்படியே நாடுகள்லாம் இருக்கு. இன்னைக்கு இருக்குல்லப்போ என்ன இருக்கு, உங்களுக்கு எது இருக்கா? ஏன்னா சொன்ன காலம் பெரிய ஆளுகள்லாம் அப்போ இந்த சுகர் ப்ரெஷர்லாம் இருந்துச்சு. அப்போ உங்கள் அப்பாவுகளுக்கெல்லாம் இல்லை. ஏன் இல்லை? அன்னைக்கு விவசாயத்தில் அவ்வளோ உழைப்பு உழைச்சாங்க. எது வந்தாலும் பூரா இயற்கை மருத்துவம் தான். அப்படி நடந்து பெருசு வெளியே இருக்க போகும்போதே அப்படி வெளியே இருந்துட்டு கம்மாயில் காலை கழுவிட்டு ஆவாரங்குலையை அப்படி பூவை பிடிங்கி மச்சக்க மச்சன்னு பண்ணிட்டு வருவார். கத்தாலையை பிடிங்கி திம்பாங்க. அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்போ 2 பெருசு நடந்து போகும்போது பேசிக்கிடுவாங்க, உன் மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்க 2 பேர் அப்படி நடந்துக்கிட்டேன். என் மகளை சிவகங்களை கட்டி கொடுத்துருக்கேன், எத்தனை பிள்ளையா பேரம்பத்தி எடுத்துட்டியா, இந்த வருஷம் நெல் மூடை எவ்வளோ வந்துச்சு, மாடு ஈன்றுச்சா, செம்புரியாடு எத்தனை நிற்கிது, வெள்ளாடு எத்தனை நிற்கிது, இப்படித்தான் பேசிட்டு போனாங்க அந்த காலத்தில் சுவாரஸ்யமாக. இன்றைக்கி 2 பெரிய மனுஷன் ரோட்டில் பேசிட்டு போகும்போது நீங்கள் பக்கத்தில் போய் கேளு, என்ன பேசிட்டு போகிறாங்கன்ற. உனக்கு சுகர் எம்பிட்டு, எனக்கு 370 சுகரு, எனக்கு 400 தாண்டிருச்சு, ஏன் 10 நாளைக்கு முன்னாடி நடந்து வரல, எனக்கு ஒரு விரல் எடுத்துட்டாங்க, அப்புறம் எனக்கு அடுத்த வாரம் காலை எடுத்துருவாங்க, அப்புறம் எனக்கு 1 வருஷம் கழிச்சு நீர்மலை எடுத்துருவாங்க. ஏய் உட்காருப்பா, என்ன பண்ற? சரி சரி. ஏன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாதே இனிமேல் நாடகம் ஆட முடியும். இனிமேல் நம்ம என்ன பண்றது தெரியுமா, அந்த தண்ணி அடிக்கிற ஊரில் கண்டா நம்ம எல்லாரும் போதையில் வந்துடணும். நானா வரும்போது இப்படி வரணும், கோமாளி வந்துட்டேன் அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க நம்மளோட பெரிய குடியாரனா இருப்பாங்க போல, பேசக்கூடாது. ஏன்னா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் ஹலோ ப்ரோ, என் தம்பிகளா எங்கள் அன்னைங்களா வணக்கையா. ஒரே விஷயம், கூத்தாடிக்கிட்டு போகிற என்னையக்கா காத்து கிடக்க அன்பாளையத்தில் அத்தனை ஏலவாளைய உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், கரைச்சில்லாமல் இருங்க. உன்னையத்தையும் சொல்கிற கீரை முண்டை அங்கே சொல்லும்போது நீ கையை தூக்குற என்ன நாடகத்தை கருத்து போடாதப்பா. ஒரு சாங்கு பாடிக்கணும், திருந்த மாட்டேன். வேணா மதம் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. வேணா மதம் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க, 10 வயசு புள்ள ஏ தங்கம், 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா,
சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தாயா பட்ட டாஸ்மார்க் கூட குடியத்தானி மறந்தாயா பட்ட டாஸ்மார்க் கடை குடியத்தானி மறந்தாயா அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே ₹100 இருந்தா என் தங்க என் ராசா எங்க ஐயா ₹100 இருந்தா ஏ தங்கோ ஏ ராசா எங்க ஐயா ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே உன் ஆசை மனைவி புள்ள உங்க அப்பே அத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால அட தெருவில் வாடுமே நன்றி நன்றி நன்றி. அப்போ நிறைய திருத்த வேண்டி இருக்கு இப்போ இளைஞர்கள் எல்லாம். ஏன்னா அதுக்கு நக்கலாச்சு இருக்கிற திருத்தன். ஏன்னா இன்னைக்கு மோகம் காதல் காதல் பண்ணாத ஆளே கிடையாது. 3வது படிக்கிறவன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அவள் அப்பா கேட்குறாரு வாத்தியார் எதுவும் பிரச்சனையாடா பள்ளிக்கூடம் லீவா வேறு என்னடான்னு கேட்குறாரு. இந்த 3வது படிக்கிற பையன் சொல்கிறேன் என் ஆள் இன்னைக்கு லீவுப்பா அதனால நான் போகலப்பா. அப்போ உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? காதலிப்பது தவறென்று நான் சொல்லவில்லை. காதலிச்சாலும் பெத்ததாயதை எப்போ சம்பவத்தோடு திருமணம் செய்யுங்க. உங்களை சுமந்து ஈயரும்பு அண்டாமல் உங்களை கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி விறகு வெட்டிட்டு வந்து படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒரு பெண்ணை மோகத்தோடு நீ திருமணம் செய்து மறந்து விடுகிறாய் என் தமிழா. உண்மைதான். லவ் பண்ணுறியாப்பா? சரி பண்ணுறியா? டான்ஸ் நம்பர் வாங்கி தரேன். மக்கள் நல பேரவை வெள்ளலூர் நாடு மக்கள் சேவை மன்றம் வெள்ளலூர் நாடு. உண்மையிலே இந்த மக்கள் நல பேரவை மக்கள் சேவை வெள்ளலூர் நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா மரக்கன்றுகள் நிறையா நடுறாங்க. மரத்தை நிறையா நடுங்கள். பெரிய பெரிய மரத்தை வெட்டும் போது அது கண்ணீர் வடிக்குது. உனக்கு என்னல் தந்தேன் நான் என்னடா ஒரு பாவம் செஞ்சேன். இன்றைக்கி காசு கொடுத்தாத்தே மனிதனே நன்றியோடு இருக்கேன். டெய்லி ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லு உன்னை 16 மண்ணை வாரி தூத்துவேன். ஆனால் அந்த மரம் செடிகள்லாம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த மரம் நடுவிழாவை செய்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு மக்கள் நல பேரவை மக்கள் சேவை மன்றத்துக்கு எம்கேஆரின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்கயா. நீங்கள் நட்டுக்கிட்டே வாங்க, அங்கிட்டு ஜேஜிபிக்காரன் பிடிங்கிட்டே வரங்க. சரியா போ. ஏன்னா அந்த கருது வண்டி அப்போ நாற்று நடுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு வரப்பு ஓட்டுறதுக்கெல்லாம் ஆள் கிடச்சாங்க. ஏன்னா வேலை இல்லை. அன்றைக்கெல்லாம் எல்லாருமே அரசு வேலையில் இருந்தீங்களாக்கு இல்லை. ஒரு வயக்காட்டுக்கு கூப்பிட்டா 50 பேர்த்துக்கு 70 பேர் வந்து இறங்குவேன். நான் வர்றேன் நீ வர்றேன். வரப்பு ஓட்ட மம்பட்டி இல்லாட்டாலும் களை கொடுத்துட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ களை எடுக்க பொம்பளையெல்லாம் வீடு வீடாக கெஞ்ச வேண்டியிருக்கு. ஏக்கா களை எடுக்கணும். உடனே அந்த பொம்பளை களை எடுக்கும் போதே சட்டம் போட்டுரும். 8 மணிக்கெல்லாம் எங்களுக்கு வந்து குட்டே பிஸ்கட் ஹார்லிக்ஸ் வந்துடணும். உடனே அந்த நிலத்துக்காரன் எப்படியாவது களை மண்டி போச்சேன்ட்டு அவன் சரிங்கக்கா குட்டே ஹார்லிக்ஸ். 10:45 நவ்வால் உளுந்த வடை புரு காப்பி சரிங்கக்கா. 12:15 எல்லாத்துக்கும் கிரில் சிக்கன். அப்பதான் திண்டு விட்டு குசிட்டு போய் பயிரை கறக்கிறதுக்கு. இம்புட்டும் கஷ்டப்பட்டு அந்த விவசாயியே அந்த வெள்ளாமையை விளைய வச்சா கடைசியில் பன்னி வந்துடுது. பன்னி வந்து கிளைக்குதுன்னு கட்டில் போட்டு படுத்து கிடக்கேன். பன்னி
அன்னைக்கு எங்கள் ஊரில் எங்கள் சித்தப்பா மையம் அப்படித்தான் பன்னி அதிகமாக வந்து கிளைக்குதுன்னு ஐடியா பண்ணேன். மதுரையில் போய் அலைஞ்சிருக்காங்க. இந்த நாய் குலைச்சா பன்னி வராதான். அந்த குலைக்கிற மிஷின் வாங்கியிருக்கேன் 2300 அதை மிஷினை ஆன் பண்ணுறேன். ஓ ஓ ஓ பன்னி இன்னும் ஓடுது. மிஷினை மாட்டி விட்டுட்டு வேமா வந்துட்டேன். காலையில் போய் பார்த்துட்டு திருப்பி வரும்போது அழுதுகிட்டே வந்தேன் ரோட்டில். நான் கேட்டேன், என்னடா ஏன் அழுகிற? பண்ணி இன்னும் உழப்பி பிடிச்சா மிஷின் சத்தத்தை கேட்டு. எப்பா அந்த மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த உலகம் அப்படி. வடக்கே மலநாடு வழிகொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ணு, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்புட்டா நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி. என்ன இடத்துல பண்ணலாம் குடியே கம்மாய்பட்டி திருமான்கரை வகைரா மக்கள் குலதெய்வம் ஆகிய அருள்மிகு ஸ்ரீ பப்பாளி முத்தன் சாமி, ஸ்ரீ வெள்ளி பூஜைக்காரன் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி, ஸ்ரீ நாகக்கன்னி அம்மன் 28ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி 7/6/2024 இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் கோயில் மாமந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நாடக மேடையில் தான் நடிக்கிறோம் என்று சொல்லும் போது உள்ள பார்த்தா பால்வாடி என்று ஏமாத்தி உள்ள பால்வாடி நடக்குதா? ஆனால் ஓனாலாம் இருக்கு. இதில் என்னென்னா அரசு பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை சேருங்க. இந்த மாதிரி பால்வாடியில் குழந்தையில கொண்டு வந்து விடுங்க, கௌரவம் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க தான் சத்தான உணவெல்லாம் கொடுத்து குழந்தைகளுக்கு நல்லதை புத்திமதியை சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறீன்னா மயம் தவக்கிறதுக்குள்ளே ஒரு மஞ்ச வண்டி வருது. அந்த மஞ்ச வண்டிக்கு மாதம் 3500 வாடகை, மாதம் 15,000. அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் சொல்லியா கொடுப்பேன். அங்கே ஓனவுடனே தொட்டியை கட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இதுக்கு காசை கொடுத்து நீ நக்கி திரி. எதில் விட்டேன்? வாயில. சாரி ப்ரோ. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம், பாசத்துக்குரிய அருமை சகோதரி மன்னார்குடியைச் சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாரதரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த உங்கள் ஊருக்கு வராத நாரதரே இருக்க மாட்டாங்க. ஆரம்ப காலத்தில் வள்ளி திருமண நாடகத்தில் தர்க்கம் பேச முடியாதா அப்படின்னு வள்ளியை கேட்கும்போது பேசித்தான் ஆகணும்னு சண்டைக்கு இழுத்தார். யாருன்னா வரிச்சூர் பழனியப்பேன் தாத்தா. அதுக்கப்புறம் ராசாக்கூர் என் சித்தப்பேன் அஞ்சரைக்கட்டை ஆறுமுகம் சிவரஞ்சனி கேள்விப்பட்டிருப்பிய. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை முத்தப்பான்னே என் கூட நிறையா நாடகம் சந்திச்சு இன்றைக்கி சூப்பர் சிங்கரில் பாடி சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்க அந்த அண்ணே முத்துச்சிரிப்பி. முதல்லாம் முத்துச்சிரிப்பிக்கு ஃபோன் அடிக்கும்போது சொல்லும், தம்பி வரும்போது 2 புரோட்டா கட்டிட்டு வாடா, 100 பஜ்ஜானில் நிற்கிறேன், சிவகங்கையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரும்போது ஏதாவது உளுந்த வடை இருந்தால் வாங்கிட்டு வாடான்னு சொன்னவே. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிக்கிறேன், எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கேன், போன வைடான்றேன். நான் இன்னமும் இந்த அறந்தாங்க தாண்ட முடியாடா. நான் படத்தில் நடித்தேன், நீ நடக்கிறியாக்க? என்ன சினிமாவில் நடித்தாலும் இந்த பாமர மக்கள் முகத்தை பார்த்து சிரிக்க வச்சு கைதட்டு வாங்கிறதோட ஒரு பெரிய ஒரு கலை எதுவும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் அதுக்கு தான் சினிமாவுக்கு போகல. சமீபத்தில் கூட இயக்குனர் முத்தையானெல்லாம் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு, கார்த்தி சுப்ரா சார் படத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் போகல. ஏன்னா ஏற்கனவே நான் 2 பெரிய படம் நடித்தேன். ஆனால் போகலாம், அவங்க பேச்சு நமக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஊரை மெட்ராஸுக்காரங்க நோன்றேன் என்னைய அண்ணன் தானே சொல்லுவான். நோ எம்கேஆர் அண்ணா உன்னை எட்டுன்னு வருவா. என்ன எட்டுன்னு வருவான்டேன், சோத்தை வச்சு விட்டு என்கிட்ட ஒரு ஆள் கேட்டேன், நான்
கோயம்பு அப்படின்ட்டேன். நம்மளை கிளம்ப சொல்கிறேன் போலன்னு கிளம்பிட்டேன். நோ, கோயம்பு ஊற்றவ கோயம்பு குழம்புக்கு கோயம்புன்றேன். என்ன சொல்கிறேன் கோத்தாங்கம்மாண்டுவேன். நம்ம வயிறு ரோசை போட்டு அருவாக்கம்பு எடுப்பேன். அவன் கரிச்சி எடுத்து மூஞ்சியை துடைச்சிட்டு போயிடுறேன். இது எதுக்கு நமக்கு தேவையில்லை. எதில் விட்டேன்? வாயில. சரி, இவன் திருந்தே மாட்டேன் ப்ரோ. நாதகான பேரரசு, நடிப்பிச வேந்தன், குரல் செம்மல். இன்னைக்கு வந்திருக்க நாரதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொக்கு எடுத்துக்கிட்டு காசு கொடுக்காம திருவாங்க வாரு. இப்படியே தான் தெரியும். ஆனால் என் மயன், ஆனால் அவனுடைய குரல் வெளியே வந்து படித்தா நீங்கள் அத்தனை பேருமே தூக்கத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு கை தட்டுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஞானமான ஒரு தம்பி. எங்களது அறந்தாங்கி அருகாமுள்ள மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. பெரிய பெரிய வெட்டிக்காரர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுப்பேன். என்கிட்ட பேச மாட்டாங்க, ஏதாவது கிருத்தனமாக பேசுவேன்னு. இவன் வந்து 1.5 வருஷம்தான் ஆச்சு. என்னை 29 நோத்தா போடுறேன். எதில் விட்டோம்னு கேட்டேன், வாயில் விட்டோம்னு கேட்டேன். நான் ஓசு பைப்பா பதிக்க வந்தேன். டேய், இந்த ஏரியாவை ஊரா என் உசுறு காட்டி கொடுத்துருவேன்டா மயில் மைனை. நீ பெட்டி வாசிக்கிற மாதிரி உட்காந்துருக்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பலாப்பழம் கிண்டுற மாதிரி உட்காந்துருக்க முண்டை. நீ கைதட்டு வாங்குறியா, இதோட பெட்டியை தூக்கிட்டு போறியான்னு பார்ப்போம். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையும்போது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. தினமும் 3 பொடி சோத்தையை ஒரு ஆளே திம்பான். இன்னமும் சட்டி கிடைக்காமல் யூரியா சாக்களை தச்சு போட்டுக்கிறேன். இன்னும் அதானே போட்டுக்கிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு. அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு. போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்திராணி பெத்தது புள்ளே, அது இந்தியாவின் வாசனம் உள்ளே. இந்திராணி பெத்தது புள்ளே, அது இந்தியாவின் வாசனம் உள்ளே. சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்க. மானத்துக்கு உசுறு பெருசா, போசுப்பட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா. தங்கமே, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்கண்ணே. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசனிலே ஆசைகள் ஏது. நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டந்தானையா. நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டந்தானையா. விடுதலைக்கு பின்னே இப்பத்தான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா. அண்ணமே போசு ஐயா தேவர் பாருங்க, நம்ம நாட்டுக்குத்தான் 2 கண்ணுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு. போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. அடினே அடினே.
இந்த தம்பி வந்து 10 வருஷம் ஆச்சு. முறையில் இப்போ 1.5 வருஷம்தான் நம்மளை சந்திச்சார். வரும்போதெல்லாம் ஆரம்பத்தில் வரக்காப்பி இருந்தால் போதும்னு சொன்னேன். இப்போ வந்து ஏசி கார்லேயே வர்றோம்ன்றேன். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு. உன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்டா. இந்த கம்மாவட்டி உண்மையிலேயே இந்த கல்லர் வம்சத்தை அடிகன் எம்கேஆர் தலை வணங்குறேன். ஏன்னா இந்த மாதிரி உள்ள கலைஞர்களுக்கு நீங்கள் நாடகத்தை கொடுத்ததுனால ஒரு 15 நாளைக்கு இந்த குடும்பம் உங்கள் ஊரை சொல்லி கஞ்சி குடிக்கும்யா. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. சந்தோஷம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடைகிடி குமரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். அருமையான அடி. கடைசியில் மட்டும் 2 அடி சேர்த்து அடித்தார். அது பொண்டாட்டி காலையில் சொன்னிச்சா வாரச்சீட்டு கட்டணும். சிட்டுங் கேப்பையாடி நான் கவனிச்சிட்டே இருப்பேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். உண்மையிலே இந்த வயதிலேயே உழைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய இந்த தமிழனை நான் வணங்குறேன். வாழ்த்துக்களை. நல்லா ஐயா, தொழில்னு வந்துட்டால் நான் பெரிய ஆள் சின்ன ஆள் பார்க்க மாட்டேன். அதனால நீங்கள் வாசிக்க வேணாம், பாட்டு படிச்சுக்கிட்டே வாசிக்கணும். நான் ஊரில் காட்டி கொடுத்துருவேன். டிங்கி டிங்கிள் இட்டிஸ்டாக கூட தெரியாதா? சரி, ஏதாவது ஒரு சாமி பாட்டு பாடுங்க. எதை தெரிஞ்ச அளவுக்கு பாடுங்க. ஊரில் கை தட்டுனா வாசிங்க, இல்லைன்னா நான் கூகுள் பேல ஏற்றி விடுறேன், வீட்டில் போய் பாடுங்கய்யா. வாசிங்க. எங்கே பாடு மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி வாசலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது, ஏது மணக்குது, நேர்மையான ஊதுபத்தி அங்கே மணக்குது. சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களை, கைத்தட்டுங்கள். இப்போ பஜனைக்கு தான் அதிகமாக பொங்கச்சோத்துக்கு போவேன். அது தெரியுதுல்ல, அந்த வாயை திறந்துக்கிட்டு சுண்டலுக்காக நிற்கும் போது தெரியுது. அது இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த பேர் மட்டும் பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் வைக்க மாட்டாங்க. அப்படி என்ன பேருன்னு? நீலகண்டே. அது நீலகண்டே சீன் தாளம் வாழைத்தாரே உடைஞ்சு வச்சார. என்ன சொன்னேன்? உன்னை நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? நீ என்ன இந்த சவுமிட்டா வைக்கிற ஆள் மாதிரி கிணி நோ. இந்த பேரை சொன்ன நீலகண்டே தாளம் சொல்லும் போது இது அதிகம் போய் ட்ரைனிங் எடு.
சத்தமே வராம போடு ஏதாவது போய் சாமி அழைக்க போறேன். கிராமத்தில் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் 200 ரூபா கொண்டு வரக்கூடிய காலம். உண்மையிலேயே என்னுடைய சேவையை பாராட்டி என் தம்பி 200 ரூபா கொடுத்தார். இன்னொரு 200 ரூபா கொடுத்த ஒரு முடை சிமெண்ட் எடுக்கலாம்டா. அவனுக்கு டவுசர் எடுக்க முடியாமல் கொண்டு வந்து கொடுக்குறேன். யாரு 1.5 முடையா? நீ சும்மா இரு தம்பி, சாமி அழைக்க போறேன், யாரும் பேசக்கூடாது. கம்மாவட்டி கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒப்பாளி முத்தையசாமி, வெள்ளி பூஜைக்காரன், இந்த 18ஆம் படி கருப்பு, நாகக்கண்ணி அம்மன்லாம் தத்துருவமாக இருக்கா. நம்ம பாட்டையும் போட்டையும் கும்பிட்ட சாமியெல்லாம் இன்னும் வீரம் குறையாமல் இருக்கா. எந்தெந்த ஊரில் நான் கூப்பிடும் போது சாமி வருதோ அந்தந்த ஊரில் வீரம் குறையாமல் சாமி அருள் கொடுக்குதுன்னு அர்த்தம். நான் கூப்பிடும்போது சாமி சுணங்குச்சுன்னா அங்கே சுணங்குற மாதிரி தான் இருக்கும். சாமியை கூப்பிட போகிறேன். அதே மாதிரி சாமியை கூப்பிடும்போது இந்த வயசான ஆளு ஆடுனா இலவட்டம் புறம் போய் பிடி. பொம்பளை புள்ள பக்கத்தில் போய் நின்றேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். ஒரு ஊரில் இங்கே நொண்டிச்சாமி ஆடி ஒரு ஆள் ரோட்டில் அரைச்சி கிடக்கேன் தண்ணின்ட்டே ஒரு வய போல. இங்கிட்டு ஒரு பொம்பளை புள்ள ஆடுது, ஊர் அம்பலார் முத கொண்டே அங்கேயே தான் நிற்கிறார். என்னத்தா சொல்லுத்தான்னு கடைசியில் அது சொன்னாங்க படத்துக்கு இங்கே வந்துட்டார். ஹலோ எக்கோ சேர்த்து ஹலோ 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 சேது 14 சேது 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு 5 சட பின்னலிட உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் கம்மாவட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே கம்மாவட்டி ஏரியாவில் நீ தரும முடின்னு பேர் வாங்கினப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையங்கும் போட்டா என் பொல்லாத தர்மமுனி நீ பரிதேசி வேஷம் போட்ட மாட்டாட்டா. நார மறக்காத நார பறக்க முடியாத ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடை கட்டி காத்துன என் ராம நாட்டு கருப்பு இன்னைக்கு கிளப்புதுடா செங்குதுரை கருப்பு. கொஞ்ச நேரம் கம்மா பட்டியில என் வீரம் குறையல இந்த மக்களை நான் காமாடு தலைமாடு காக்கிறேன் என்று சொல்லி என் ராமநாட்டு கருப்பு கொஞ்ச நேரம் குதிரையில கிளப்புதுடா ராமநாடு. ஆதி காலம் நம்ம பாட்டை மூட்டை காலத்துல இந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க? குடிக்க ஊரல் இல்லை கம்மாவட்டியில கும்பிட சாமி இல்லை பிறப்பனல்லா பெரங்கோடியாக்குற பங்காளி எல்லாம் சாமி கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனசெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை இன்னும் 30 ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரும். 12 வருஷம் கம்மாப்பட்டியில பாரா மழை இல்லை 12 வருஷம் மழை இல்லை. இங்க கம்மாகரையெல்லாம் கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த புள்ள வளர்க்க போறேன். பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. அப்ப ஊர்ல மூத்த கல்ல வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில கம்மாப்பட்டியில கிழக்க கூறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோமக்கீரை உடுங்கி இந்த பிள்ளை வளர்க்குறாடா. எப்படி போற தெரியுமா இந்த கூட்டணிக்கு, எப்படி போற தெரியுமா? நம்ம கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க நீங்க கரையில்லா அக்கம்மா
கருப்பு நீ முளைக்காத வித ஆண்டிச்சாமி நீ கும்புள்ளாக்கால பாண்டிமுனி நீ முளைக்காத வித வீரம் பத்தலே கம்மாப்பட்டியில் இருக்க சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டிக்கார சாமி வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறியா ஆதி நலையில கம்மாப்பட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி கம்மாப்பட்டியில நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அப்ப கணத்த வரையத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரிமாடு 2 ஓட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணமா அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கும் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு கம்மாவட்டி நம்ம கிழவன் கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கு கிழவன் தேரு முட்டி வீதிக்கு அங்கே பூப்பாரம் தானேத்தி ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஒட்டி ஒத்த கடை வழியினின் வண்டி வரையில பூ அடக்கி பாண்டிமுனி வண்டி ஏன் மறிக்கிறான்டா பாண்டிமுனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ அடக்கி பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசுல அனிதினமும் மண்டிட்டு வேண்டிய கம்மாவட்டியில் உள்ள என் கருப்பனை காணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் கம்மாவட்டியில் இருக்க ஜாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதுடாடா 1000 பாட்டுல சாராயம் அப்படியாப்பா 1000 பாட்டுல சாராயம் எப்பன் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயம் என் ஜீமேம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா எந்திரா இன்னைக்கு கம்மாவட்டியில சுருட்டு வாட அடிக்குதப்போ கள்ளிசரி நல்ல கம்மாயா கள்ளிசரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா உனக்கு 600 வருஷமா என் ஜீமேட்டா ஐயா உனக்கு உடம்பரான் தாம்படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல என்ன ஆடுமுறாம் பேரு வாங்க வச்சேன் கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உடம்பரத்தை விட்டு எந்திரி இந்த கம்மாவட்டில இருக்கிற இந்த கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நான் வீரம் குறையல இந்த ஊரை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஓடோடி வந்துரு 18ஆம் படி பெரிய கருப்பும் 18ஆம் படி பெரிய கருப்பும் உனக்கு ஆளுயிர வீச்சருவா எப்ப அசையாதடா உன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் பொல்லாத 18ஆம் படி பெரிய கருப்புடே உன் இடமணிய மேமாட்டு இந்த கம்மாவட்டியில கொஞ்ச நேரம் சாமி ஆடுதா ஆடலையா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா உனக்கு வீச்சருவா தங்க நல்ல புடியருவா கருப்பு புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பே வீச்சருவா என் வெள்ளி நல்ல என் புடியருவா என் வெள்ளையாடும் கருப்பே வீச்சருவா உன் வீச்சருவாடா வெள்ளி கருப்பு புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பே வீச்சருவா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பெங்கால்களுக்கு முதிரி பூவு சல்லாடமா உனக்கு சல்லாடமாட்டா கருப்பு கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பே சல்லடமே எடுத்து வைக்கும் அவன் கால்களுக்கு எருக்கலாமோ சல்லாடமா கருப்பேன் சல்லாடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலாமோ சல்லடமா கருப்பே சல்லடமே ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பெங்கால்களுக்கு முதிரி பூவு சல்லாடமா உனக்கு சல்லாடமா ஒத்தி வைக்கும் கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு
மண கொண்ட கீ நாடு கருப்பேன் கீ நாடு அந்த அழகர் கோயிலே விட்டு நீ ஆர்ப்பரிக்கு மணக்காடு அந்த தீர்த்தக்கார ராக்க கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கம்மாவட்டியில நான் இருக்கேன்டா சொல்லி கொஞ்ச நேரம் விளையாடு. ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா குதிரையத்தா மேலாடத்தா கருப்பேன் மேலாடத்தா சாத்த வளர்க்குதுடா டீ நாட்டுல கருப்புட்டா சாட்டையத்தா என் கையில் எடுத்து கருப்பேன் சதுராட ஓடி வாடா கருப்பேன் ஓடி வாடா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஆடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரம் தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரம் தந்தாண்டா தங்க கருப்பு வந்துட்டாண்டா எங்க கருப்பு வரம் தந்துட்டாண்டா தங்க கருப்புட்டா வந்துட்டாண்டா எங்க கருப்பு வரம் தந்துட்டாண்டா தங்க கருப்பு வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வரம் தாராண்டா தங்க கருப்பு அட வந்தாண்டா எங்க கருப்பு வரம் தந்தாண்டா தங்க கருப்பு கம்மபட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பப்பாளி முத்தையாவுமா முத்தன் சாமி தத்துரமா இருக்கிறாரம்மா மக்களுக்கு தத்துரமா காக்குறார் ஐயா. கம்மபட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா வெள்ளி பூஜை இருக்கிறார் ஐயா கருப்பே தத்துரமா காக்குறார் ஐயா கம்மவட்டிய தத்துரமா காக்குறார் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா 18 படிகாருப்பா கருப்பையா தத்துரமா இருக்கிறானையா. கம்மபட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கருப்பே இருக்கிறாரையா நொண்டி முனி தத்துரமா காக்கிறாரையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகாருப்பா கருப்பையா தத்துருவமா கம்மபட்டிய காக்குறாரையா. கம்மவட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா கருப்பே இருக்கிறாரையா கருப்பசாமி மக்களை எல்லாம் காக்குறாரையா கருப்பசாமி மக்களை எல்லாம் காக்குறாரையா. அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எவை மூண்டாட்டின்னு தெரியல புதுக்கோட்டையை சேர்ந்த மாலாதேவி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். போதும் அது வயசு கம்பிட்டு போதும் 2 அமுக்கு தான் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காலுக்கு விளக்கறையை போட்டு உள்ளே அட்டன கால் போட்டு படுத்து கிடக்கிறான். 13 கிலோ எலும்பும் 14.5 கிலோ சதையும் கொண்டு 2 கிட்னி ஒரு செவரொட்டி படுத்து கிடக்கிறான். காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எனது அன்பு அண்ணன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து கொண்டிருப்பது நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்தித்த ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம் எனது அன்பு நண்பர்கள் வசிக்கக்கூடிய
இயக்கக்கூடிய மைசெட்னா எங்களது உறங்காம்பட்டி குமார் ஆடியோஸ் உரிமையாளர் சிவப்பிரியன் குமார் பாட்டு போடு சிரிப்பு. சிங் சாக் 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 ஹே பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா சிங் சாக் 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 குமார் மைசன் ஓஹோ உறங்காம்பட்டி சொந்த ஊர் ஓஹோ ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அதுக்கு குமார் மைசட்டு இதுதாம்மா சிங் சாக் 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 ஹே பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா சிங் சாக் 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 நீங்க வாழ்க வாழ்க ஓஹோ நூறாண்டும் வாழ்க ஓஹோ நீங்க வளர்க வளர்க ஓஹோ பல்லாண்டு வளர்க ஓஹோ குமார் மைசட். வாழ்த்துக்கள். எவ்வளோ பாடி எவ்வளோ பேர் சொன்னாலும் 100 ரூபா கொடுக்க மாட்டேன். சரி விடு கூகுளில் ஏற்றி விடு. இறுகிட்டானே இறுகிட்டியா பெப்பிக்கால வச்சு உட்காந்துக்கிறாங்க அடிப்பாங்க. அதே டீப்லைட் ஏற்றி விடு. அதுக்கடுத்தபடியாக நாடகத்தை காண வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் திருமான்கரை வகைரா மக்கள் கம்மாய்பட்டி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் மண்ணைச் சேர்ந்த எனது அன்பு வாத்தியார் எஸ் மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்தில் பெத்ததாய்க்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. யாரும் பெரியாள் அல்ல. எங்கள் அம்மா வாழ்ந்த புண்ணிய பூமி பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் மீண்டும் நாடக நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். தொடர்ந்து லைட்டு எரிச்ச மசாலா தாங்காமல் முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே பிள்ளை குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே பிள்ளை குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான் உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான் எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. போயிட்டு வரேன் முருகா. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி என முருகன் போன்று இருக்கக்கூடிய அந்த நல்லவர்களை சொல்ல வேண்டும். தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவரையா சிலை உருவச்சிலை எத்தனை இடத்துல இருக்குது. ஆசிய கண்டத்திலே மிக உயரமான சிலை எங்கே இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. பத்மஸ்ரீ திரைப்பட நகைச்சுவை நடிகர் விவேக் ஐயா பொற்கரங்களால் திறந்து வைத்த சிலை எங்கே இருக்குன்னா தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவரையா சிலை ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள இங்கு யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவருடைய கிராமம் என்று சொல்லுவேன். அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு நம்ம ஊர் கச்சேரி அந்த அண்ணனுக்கு இங்கிட்டு இருக்க தம்பி அம்பாள் போட்டோகிராபி என் அன்பு தம்பி அவர்களுக்கு 3 பேத்துக்கு நன்றி. அடிச்சுக்கிறாம கேமரா திருப்பணும். சரி நான் போயிட்டு வரேன். மருதமணி நேரம் அந்த பிள்ளையை தடவிக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் செக்யூரிட்டி வேலை ஆக்குறது எனக்கு வேலையாக இருக்கு. ஒரு பாட்டு பாடிட்டு மரவர் குலத்து கால மண்டியிட்ட பாயின் கால கம்மாவட்டி கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில் வாரவண்ண பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க கல்லர்கள்லாம் வளர்த்த கால சீரி வருங்கால தென்னாட்டு மலை கால ஓடி வருங்கால உக்கிரவாண்டிய வளர்த்த கால மரவர் குலத்து கால எங்க ராமநாட்டு மலை கால
தேவர் வளர்த்த கால தேவர் காடே சீரி வருங்கால உசலம்பட்டி முக்கிய தேவர் வளர்த்த கால மறவர் குலத்து கால எங்க ஆப்பா நாட்டு மாடு கால மறவர் குலத்து கால மண்டிட்டு பாயும் கால கம்மாவட்டி கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துறையில முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்துப்படும் மறவர் குலத்து கால எங்க கம்மாவட்டி இந்த கல்லர்கள்லாம் வளர்த்த கால விட்டா ஈசி மச்சி ரவுஸ் விட்டா சாரி மச்சி லெப்ட் கண்ணுல தூசு போட்டா ரைட் கண்ணு துடிக்கும் மச்சி மேட்டுக்குடி தூத்துக்குடி புளிஞ்சு புட்டா சாத்துக்குடி திட்டக்குடி மூக்கு போடி தும்மலத்தான் கேட்டு கடி புள்ளி போட்ட ஜாக்கெட் போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் விட்டுடா கட்டம் போட்ட சட்டை போட்டுடா நான் திட்டம் போட்டு வட்டம் போட்டேன்டா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா டே டுடே கேக்குடே கோல் கொண்ட கோழிக்கால் கொண்ட கொஞ்சால் கொண்ட நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்கடா போட்டு பீடா தகிர் 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 வாங்கடா போட்டு பீடா கையில வங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தனா திகிர்தானா தனானா திகிர்தானா 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 திகிர்தானா அப்புறம் பிடிக்கிறானே என்னம்மா என்ன ராத்திரி 12 மணி ஆச்சு இப்படியா கேட்டுட்டு இருக்காத வேற ஆமா வேற எனக்கு ரொம்ப இதா கேக்குறேன் என்னம்மா என்னமா கேளு என்னம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா இப்படி சௌக்கியமா சௌக்கியா சிரிச்ச முகமா இருக்கீங்க அப்படித்தானே இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்புறம் இருந்தாங்கறானே சௌக்கியமா நான் நல்லா இருக்கேன் கேளுங்க என்னைய நானே சொல்லிக்கணும் போல இருக்குது நீ என்ன வந்ததுல இருந்து எல்லாத்தையும் விரட்டு சீ நான் போய் மிரட்டுவேனா அப்புறம் ஆல்ரவுண்டுக்கார தாத்தா அடிப்பியா ஆல்ரவுண்டுக்கார தாத்தா ஆல்ரவுண்டுக்காரருக்கு எனக்கு தான் ஒசரம் சரியா இருக்கும் அப்ப ரெண்டு பேரும் டான்ஸ் போட வேண்டியதானே ஏன் நீ வா கூட நான் விட மாட்டேன் அப்புறம் தாளக்கார மச்சே இன்னொரு மச்சே இருக்காரு அது யாரு அவரு மிருதங்க வாசிக்கிற மச்சே மச்சே அப்புறம் மைசூர்கார மச்சே அவர் சின்ன மச்சேன் மைசூர்கார மச்சேன் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா என்ன இதை பார்த்தா சிரிச்சிருப்பா வருதா எனக்கும் உங்களை பார்த்தா சிரிச்சிருப்பா வருது அத்தே 3 மச்சம் உட்காந்துருக்காங்களே முன்னாடி அதுல வெள்ளை சட்டை போட்டிருக்காருல அவருக்கு மட்டும் சிரிப்பு வருது ஏன்னு கேளுங்க வர்றா நம்மள மச்சான்னு சொல்லிட்டாப்ல நல்ல வேளை தாத்தா சொல்லுவாப்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நினைச்சிருப்பாரு அப்புறம் இங்க பாருங்க இங்க அந்த மச்சே நான் காணாங்க மச்சே நடுவுல வச்சிருக்க நடுவுல உட்காந்துருக்க மச்சே நல்லா நான் நேச்சுரலாவே அழகுதே யாரு நான் தான் எந்த மச்சான சொல்ற நான் நேச்சுரலாவே அழகுதே ஆடையில கொஞ்சோண்டு ஏத்தி விட்டு வச்சுடுங்க போடுங்க இங்கே டான்ஸரா நடிக்கும் எனது அருமை சகோதரி மாலாதேவி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சும்மா போடுங்கண்ணே தங்கச்சி தான் எனக்கு மலர் மாலை அணிவித்த மச்சே அவர்களுக்கு மச்சியாடா
மச்சான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம். சரி யூடியூப் எடுக்கிறவங்க எல்லாம் சொல்லவே இல்ல. அதுதான் பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ காட்டுல இடம் வந்துட்டு அப்புறம் வீடியோக்கார மச்சான். யாரு மச்சான் அதுல? இதுல 3 மச்சான் தான். ஏன்னா 3 பேருமே நீ அழகா காமிக்கணும். அதுல மஞ்சள் கலர் சட்டை போட்டுருக்காருல மச்சான். மச்சான் அந்த மச்சான் மட்டும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏற்றி விட்டு அழகா மென்மேலும் அப்படி இப்படி எடிட் பண்ணி விட்டு போட்டு விட்ருக்கா. ஜூம் பண்ணி வச்சு விடுங்க. அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அக்கா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்க இருக்க நான் பொல்லா கோமாயிரேன். அப்புறம் இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. வந்தமா 4 ஆட்ட ஆண்டமா போனமா இப்படியே போகணும். சரிங்களா? ஏங்க நீங்க கண்ணை மூடுறீங்க? நான் வந்துட்டேன். அழகான பிள்ளை வந்து நின்னுட்டேன்னா கண்ணையும் மூடக்கூடாது. சரி நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் காலையில வேணா நீ கண்ணை மூடிக்க. சரிம்மா சரி. ஆமா நான் வந்தேன்னா கண்ணை திறந்தே தான் பார்க்கணும். அப்படி அப்புறம் போடுவோமாங்க. பசமுள்ள பாண்டியர் பசமுள்ள பாண்டியர் பத்தி கட்டுவோம். பசமுள்ள பாண்டியர் பத்தி கட்டும் பவளரு ஆடே விளையாடே ஒரு மேடே போடட்டுமா கூட கூட ஒரு மாலை போடட்டுமா. பசமுள்ள பாண்டியர்
டான்ஸ் நடனத்தை பாராட்டி எனக்கு சிரிப்பா வருது பாராட்டி முத்தம்பட்டி காதல் மன்னன் ராஜா மச்சான் ராஜா மச்சான் 101 ரூபாய்ங்க போய் சொல்றீங்களா ஏமாத்துறீங்களா என்ன 1 ரூபா கொடுக்காம 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்து உள்ளார் ராஜா மச்சானுக்கு ரொம்ப சிரிக்காம சொல்றா ஏங்க இருங்க மச்சான் மச்சான் நீங்க சொல்றீங்க மச்சான் தானே எனக்கு சிரிப்பு வருதுங்க ராஜா மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 200 ரூபாய் பத்தாது இன்னும் 100 ரூபாய் காலை வரைக்கும் இருந்துட்டு போங்க அப்புறம் படிக்கிற மச்சான் என்னம்மா ஒண்ணு முடிச்சாச்சு ஒண்ணு தாங்க முடிச்சிருக்கேன் என்னது பெட்டிக்கார மச்சானா என்ன முறைய மாத்திவிட்ட மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு எல்லாரையும் மச்சானு என்ன இங்க ஒரு கேமரா ஓடுது ஓ அது இருக்கட்டும் மச்சான் படிக்கிற மச்சான் அப்படின்னு சொன்னாதான் எனக்கு அடுத்த வேலை செய்ய முடியும் நீ அண்ணனே கூப்பிடுமா மச்சானும் கூப்பிடாத கூப்பிடாத ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் இங்க பாரு உன்னை எல்லாம் நான் மச்சான் கூப்பிடுறதே பெரிய விஷயம் ஏங்க ஏ இந்த சிரிக்கிறத நிப்பாட்டியா முதல்ல நான் அழகான பிள்ளை எவ்வளவு 16 வயசு குமரி நானு 16 வயசு குமரி ஒண்ணுமே கேட்கலாங்க அப்படிப்பட்ட நான் உங்களை மச்சான் கூப்பிடுறேன்னா என்ன அர்த்தம் உன்னை வேற யாருமே மச்சான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்க உங்க அப்பா எனக்கு சித்தப்பே விடுமா கிறகாமா சரி விட்டுரு இங்க பாருங்க அடுத்த அண்ணன் சொல்ல நீ எல்லாம் போயாங்கிட்டே உனக்கெல்லாம் ரசனையும் தெரியல ஒன்றும் தெரியல ஒண்ணு முடிச்சாச்சு இன்னொன்னு பாடணும் போடுவோமா கோபக்கார மச்சானும் இல்ல கோபக்கார மச்சானும் இல்ல என் மச்சா கொடுமை செய்ய மச்சானும் இல்ல